லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இலங்கையின் வெள்ள நிவாரண நிதிக்காக பணம் அனுப்ப வேண்டிய சூழல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் அனுப்ப விரும்புகிறீங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் மூலம் உங்களுடைய பணத்தை அனுப்ப முடியும். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அரசாங்க வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னும் 2 நாட்களே மீதம் உள்ளது. இலங்கை தூதரகத்தால் நிவாரண பொருட்கள் சேகரிக்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்களும் உங்களுடைய பொருட்களை கொண்டு போய் கொடுக்கலாம். குவைத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள், தொம்மியின் பொருட்கள் மற்றும் காலாவதியாகக்கூடிய டேட் 6 மாதங்களுக்கு மேலே இருக்கணும். மற்றும்படி தேவையான பொருட்களை பற்றின டீட்டெயில்ஸ் நான் விரிவாகவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். மறக்காமல் நீங்களும் உங்களுடைய பங்களிப்புகளை வழங்குங்க. இலங்கை தூதரகத்துக்கு டிசம்பர் 10ஆம் தேதிக்கு முதல்ல பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 996 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 99% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரைட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 358 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 584 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 340 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 810 ஃபேல்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் இந்த நாட்களில் அதிகரித்த நிலையிலே தான் இருக்கின்றது. அதிரடியான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் ஆரம்பம். இதோ புதிய பகுதிகளுக்கும் வந்துட்டாங்க. முடிந்த வரைக்கும் வேகமாக வெளியேறுங்க, இருக்காதீங்க தயவு செய்து. டெலிவரி ஓட்டுநர்களுடைய நிலைமை எதிர்வரும் காலங்களில் கேள்விக்குறிதான். அதே போல சிலர் செய்யும் தவறுகள் தான் இதற்கு முக்கிய காரணம். இதோ இன்ஃப்ளூயன்சர் ஹராஸ்மெண்ட் ஜெயில். அதே போல அதிகாரி ஒருவருக்கு, ரிட்டையர்டு அதிகாரி ஒருவருக்கு ஜெயில் தண்டனை. மீண்டும் இறக்குமதியாக இருக்கும் கோழிகள். கோடான கோடி நன்றிகள். நீங்களும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய இந்தியன் கம்யூனிட்டி வெளியேறாங்க இலங்கையிலிருந்து. இன்றைய தினத்தில் இருந்து நாளை மறுநாள் 3 நாளைக்கு தொடர் மழையாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. மிதமான மழை தொடங்கி கனமழை வரைக்கும் பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இந்த மழைக்கான சீசன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போதைய சூழலில் வானிலை ஆய்வாளர்கள் அனைவரையும் கவனமாக இருக்குமாறு எச்சரிச்சிருக்கிறாங்க. இதற்கும் கவனமாக இருங்க. உத்தியோகபூர்வ வர்த்தமானி வெளியானது. சீனா, துருக்கி, பங்களாதேஷ் நாடுகளில் பறவை காய்ச்சல் பரவி இருந்ததால் தடை செய்யப்பட்டிருந்த இறக்குமதிகள், குளிர்ந்த உறைந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மற்றும் முட்டை வகைகள் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ரிட்டையர்டு MOI ஆஃபீஸருக்கு ஜெயில் தண்டனை. டாக்ஸி டிரைவர் மற்றும் எக்ஸ்சேஞ்சுகளில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம் கொள்ளையடித்த முன்னாள்
போலீஸ் அதிகாரிக்கு ஜெயில் தண்டனை. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஹராஸ்மெண்ட், அதாவது ஒரு ஃபோனில் மியூசிக்கை ப்ளே பண்ணி இன்னொருத்தரை வந்து ஹராஸ் பண்ணியிருக்கிறார், அதாவது இன்சல்ட் பண்ணின குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை. தயவு செய்து ரொம்ப கவனம் பாருங்கள், ஒரு மியூசிக் ப்ளே பண்ணதுக்கே ஜெயில் தண்டனை. காவல்துறை அதிகாரிகளின் ஒழுக்காற்று விதிமீறல், இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழக்கு முடிவடையுமே தவிர இந்த மீறல்கள் ரத்து செய்யப்படாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்தால் அவங்களுடைய ஒழுக்காற்று மீறல்கள் அவங்களுடைய ரெக்கார்டில், அதாவது அவங்களுடைய ப்ரொமோஷன்களை பாதிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ அடுத்த கட்ட நடவடிக்கை, அதிரடியான நடவடிக்கை பல பகுதிகளிலையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளிலையும் தடை செய்யப்பட்ட மற்றும் விதிகளை மீறி 66 பில்டிங்கள் வந்து முடக்கப்பட்டிருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 12 இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மற்றும் 54 விதிமீறல்கள் பெனால்ட்டிஸ் வந்து பதிவாகி இருக்குது. அதே மாதிரி இதோ வந்துட்டாங்க வீட்டு பகுதிகளுக்கு. الله ويعطيهم العافية اخواننا في اللجنة على هذه المتابعة واستمرارهم في قطع التيار على سكن الأحزاب بالسكن الخاص. احنا حاليا في منطقة الرابية وبعدها في منطقة الفردوس إن شاء الله. ராபியா மற்றும் ஃபிர்தௌஸ் பகுதிகளிலையும் அதிரடியான சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோயத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் மனிதவளத்துக்கான பொது ஆணையகம், உள்துறை அமைச்சகம். அவங்களுக்கே தெரியும், பேச்சுலர்ஸ் குவைத்தி குடியிருப்பு பகுதிகளில் தங்குறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி மீறி தங்கினால் அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும், அதாவது அவங்களுடைய அக்காமா வந்து கேன்சல் செய்யப்படும், அவங்க நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் யாருமே குவைத்தி குடியிருப்பு பகுதிகளில் இனிமேலாவது ரூம் எடுத்து தங்காதீங்க. குவைத்தி வீடுகளில் யாராவது கஃபீல்கள் ரூம் அடித்து கொடுத்து வாடகைக்கு விடுறாங்கன்னா தயவு செய்து தங்காதீங்க. ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதி இருக்குது, அதை தாண்டி பேச்சுலர்ஸுக்கு தங்குறதுக்கான அனுமதி இல்லை. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா தயவு செய்து இப்போதைக்கே வெளியாகிருங்க. இதோ ராபியா ஃபிர்தௌஸ் பகுதிகளிலையும் நுழைஞ்சிட்டாங்க. சில டெலிவரி ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய தவறு அனைத்து தொழிலாளர்களையும் பாதிக்கும். அதே போல் சில விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றது. டிராஃபிக் ரூல்ஸை மீறக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் அப்படின்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை நிறைய டெலிவரி டிரைவர்ஸ் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. வண்டிகள் சின்ன சின்ன இடைவெளி கேப் எங்கே கிடைச்சாலும் பூந்து போய்கிறது. அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல்கள்லையும் ஒரு சைடில் இருந்து ஒரே அடியாக பாருங்கள், இவர் வந்து அந்த பக்கம் போக வேண்டியவர், ஆனால் நின்ன லைன் இந்த பக்கம் இருந்து கடைசியாக அந்த பக்கம் போகிறாரு. இந்த டைமில் வாகனங்களில் விபத்துக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெலிவரி டிரைவர்கள் அதிகரிப்பு விமர்சனத்தையும் அதிகரித்துள்ளது. أبوي نمل برتغالي غزا الكويت. يا جماعة شنو هذا؟ أنا مو عاجبني، شوف كثرهم يشترون يطلب، هذا جايب لي أغراض حق بيتي. يا جماعة ليش كذي؟ الكويت صارت كلها أفريقيا، هذا ممنوع اللي قاعد يصير، لازم يشوفوا لهم حل. يعني صار غزو أفريقي عندنا بالكويت بسبب شنو؟ بسبب طلبات. والحين شنو هذا؟ كينيا ما ادري شو او ماي جاد، كله برتغالي وكله افريقيا، يعني برتغال افريقيا عندنا بالكويت. لا لازم تشوف لكم حل. الطلبات هذه شركه يا انها تتسكر يا انها تطير هذول الافريقيين. الكويت صارت كلها افريقيا، ما ينفع. وين رايح انت؟ اي صح طريقك. اي بس يلا خلاص قاعد تحلطمت، بعد ما تحلطمت عدل. நீங்களே போய் உங்கள் பொருட்களை வாங்கினா வீட்டில் நீங்களே சமைச்சா எதுக்கு இந்த அளவு டெலிவரி டிரைவர்? எல்லாமே நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அப்புறமா டெலிவரி டிரைவர்களை குத்த சொல்கிறது. சரி, அதே மாதிரி அன்பார்ந்த டெலிவரி ஓட்டுநர்களே, ஒரு வேளை இது உங்களுடைய வஜிபாவாக இருக்கலாம், உங்களுடைய சாப்பாடாக இருக்கலாம். தெருவில் அங்கே இங்கே வச்சு தயவு செய்து சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடங்களில் வைத்து சாப்பிடுங்க. ஏன்னா இதை பாருங்கள், இவங்க வந்து சில நேரங்களில் நீங்கள் இது உங்களுடைய சாப்பாடு பாக்ஸாக இருக்கலாம், ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டெலிவரி டிரைவர் மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், பாக்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க, திறந்து பார்க்குறாங்க. ஒருவேளை அது உங்களுடைய சாப்பாடாக இருந்துடலாம், ஆனாலும் நீங்கள் இப்படி செய்யும்போது அதை வேறு மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. தயவு செய்து இந்த தவறுகளை பண்ணாதீங்க பப்ளிக் பிளேஸுகளில். எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளுக்கு ரொம்பவே நன்றி. இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து வந்த மீட்புக்குழு மற்றும் உதவிக்குழு வெளியேறாங்க.
அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். Good morning, students. So this is the end of the journey of Sagar Bandhu mission. Today now I am here in Sri Lanka in Colombo airport, and this is myself Pavitra Mandal, this is Chiranjit Dalla, and this is Satendra. So all of our rescuers, and today I will be going to our motherland India. So how is the experience? We can share to you. So at first Chiranjit sir share you what is the experience of your in this operation. It was very difficult to rescue the people. Actually, we evacuate and rescue many people at night and day. We did our person night, day also, and many people told us India did a good job, and that the atmosphere also advance of our nature, and right now we are feeling better, and at least end of the mission we thought very happy. Okay. We feel very happy because we rescue people. We rescue and we save evacuate. people. And Satendra sir, you tell something. Yeah, I feel very good because I'm going to my country, but sad for Sri Lanka, and I have a good experience after Myanmar Operation Brahma, and this Operation Sagar Bandhu is give us very good experience in FWR, water flood rescue. So there is the Sagar Bandhu mission is difficult because there is two teams. One team is landed in a plain area and one is cliff on terrain. So my location is totally difficult. So there is landslide, and these two are working in the plain area and evacuated so many people. So anyone? Yeah, we had a lot of experience on the water flood rescue, and my friends who rescued in landslide areas, and we rescued the people from flood water in city area. So it's a good experience of. So behalf of my all teams and team members, thank you India and thank you to Sri Lanka, especially Sri Lanka for our hospitality, for your accommodation and for everything, and thanks to India and opportunity ourselves. What for opportunity? For as a rescuer and as a person. Every people of Sri Lanka is very helpful, and very kindness, and they give us every type of possibility. Every type of lots of And love and lots of accommodation, lots of hospitality. After Myanmar operation, I saw the people of Sri Lanka very good, very kind-hearted. salute the Sri Lankan people. Yeah. Salute to Sri Lankan people. So thank you to also India to give me a representative as a Sagar Bandhu mission. Thanks to India and thanks to Sri Lanka. Goodbye. See you again. So behalf of all teams and myself and Satendra sir, thanks to India and thanks to Sri Lanka. Especially thanks to India. So representative as a rescuers in Sagar Bandhu mission. So today now we have go our land Bhumi is India. So thanks to. We are very happy to going our country, but we will sad for Sri Lanka. Yes. Because Sri Lanka is most beautiful country and they help us totally out of level. So thanks to all Sri Lankans and India. Thank you. ලංකාවට බලපෑ අයහපත් කාලගුණික තත්ත්වය හේතුවෙන් අපහස්ථාවයට පත් වූ ජනතාවට කුවෙට් තානාධිපති කාර්යාලය මගින් ලංකාවට සහනාධාර යැවීමට කටයුතු කර ඇති අතර කුවෙට් රටෙහි සිටින ශ්‍රී ලාංකික ජනතාවට කුවෙට් ෆුඩ් සිටි අපෙන් ඔබට අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ඉතාම සාධාරණ මුදලකට ලබා ගැනීම සහ අප විසින් කිසිදු අයකිරීමකින් තොරව එම භාණ්ඩ තානාධිපති කාර්යාලයට භාර දෙනු ඇත. කුවේට් ෆුඩ් සිටි වැඩි විස්තර සඳහා මෙතන්න 9084 2281 9084 2282